உலகெங்கும் உள்ள இறைவாணியர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா என்னுடைய நட்சத்திரங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் கிடைக்க போகிறது, எப்படி இருக்க போகுதுன்ற மாதிரி தொடர்ந்து மாத ராசி பலன்னு கொஞ்சம் வித்தியாசமாக உங்கள் நட்சத்திரத்திற்கான பலாபலன் எதுவா இருக்குன்ற பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில கடைசி நட்சத்திரமாக 27வது நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் கிரகம் இப்படி எல்லாம் பண்ண போகுது, என்ன மாதிரியான இயங்க போகிறது, இதெல்லாம் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமே. ஆனால் ரேவதி நட்சத்திரம்னாலே புதனின் ஆளுமே ஆகச்சிறந்து தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். ஸோ எப்படி இருக்க போது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூப்பராக இருக்க போகுது. நட்சத்திரநாதன் போயிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய இடம் 5ஆம் இடத்துக்கு போகிறார். வேற ஏதாவது வேணுமா? கொஞ்ச நாள் அப்படியே 4 அதுக்கப்புறம் 5 அப்படின்ற மாதிரி அவர் போகக்கூடிய அமைப்பு எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய இடம். 5ஆம் இடத்தில் நட்சத்திரநாதன் இருத்தல் அப்படின்றதே ஒரு ஆகச்சிறந்த குலதெய்வ ஆளுமையை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கும், ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன், ஏதோ ஒரு பெண் தெய்வத்துடைய எனர்ஜி, ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களை சுற்றி வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. நிறைய சந்தோஷங்கள் வந்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் உடம்பு மட்டும் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும், மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அறிவு மேலவங்க போகிறது, துணிச்சல் மேலவங்க போகிறது. நீங்க ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை செஞ்சு முடிக்காத வரைக்கும் ஓய மாட்டீங்க. என்னதான் 7:30 இருந்தாலும் 8:30 இருந்தாலும் கிரகங்கள் உங்களை டிலே பண்ணாலுமே இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்த செஞ்சே முடிக்க வேண்டும் என்று மனதால் ஒரு கங்கணம். மனம் என்று சொல்லக்கூடிய இடத்துலதான் போய் நட்சத்திரநாதன் பேசாக போறாரு. அப்படின்ற போது இந்த மாதம் கொஞ்சம் மனம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஸ்டெபனா ஒரு டிசிஷன் எடுக்க போறீங்க ரேவதி நட்சத்திரக்காரர்கள். இதைத்தான் பண்ணணும், இதை பண்ணக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்க போறீங்க. அதன் மூலமாக ஒரு ஆதாயமும் ஒரு அனுகூலமும் உங்களை தேடி வர காத்திருக்கிறது. குறிப்பா ஒரு 3 விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த தடவை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்க போகிறது. வேலை அப்படின்ற இடத்துல இருந்த சுணக்க நிலை மாறி வேலையில எப்படி கிளவரா வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சு அந்த ஒர்க் டென்ஷனை கூட கொஞ்சம் அழகா மாத்திப்பீங்க. ஒர்க்காலிக்கா கொஞ்சம் வேலை பளு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. அடுத்து ஒண்ணு என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்துல கவனம் எதுனா, நீங்க பண்ணாத ஒரு பழிக்கு ஒரு வீண் பழி எடுக்கிறது மாதிரியான ஒரு காலம் வந்துடும். அதாவது செய்யாத ஒரு தப்புக்கு நம்ம பழி எடுத்துக்கிறது மாதிரி, என்னோட டிபார்ட்மெண்ட்டில் ஏன் திட்டுறீங்க அப்படின்ற மாதிரி வாங்குவீங்க. நீங்க படிக்கிற பசங்களா இருந்தீங்கன்னா ஒரு 4 பேர் பண்ண தப்புக்கு மொத்தமா திட்டு வாங்குற உங்களையும் சேர்த்து அந்த கேங்ல சேர்த்து கூட திட்டிட்டு இருப்பாங்க. அதனால நட்பு வட்டத்தில் மட்டும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா 3ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய இந்த நட்பு வீடும் சரி, இந்த 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய நட்பு வீடும் சரி, கொஞ்சம் இந்த 11ஆம் வீட்டு அதிபதி தான் நம்ம வீட்டில் உட்காந்துருக்காரு. ஏற்கனவே நட்பால ஏதோ பிரச்சனை வரப்போகுது. 10வது இந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டு அதிபதி வேற ஆட்சியா உச்சமா உட்கார்ந்துருக்காரு அவரோட வீட்டுல. அது என்ன சொல்றது, 3ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாகக்கூடிய காலகட்டம். திரும்ப அவர் அப்படியே 4ஆம் இடத்தை நோக்கி டிராவல் பண்ணார் 24ஆம் தேதிக்கு அப்புறம். ஸோ முதல் 20 நாட்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரா முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாகக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. தைரிய வீரிய விஜயஸ்தானங்கள் இயங்க போகுது. அந்த வீட்டு அதிபதி அவரோட சொந்த வீட்டிலே இருந்து அவருடைய 7ஆம் பருவியாக கிட்டத்தட்ட விருச்சக வீட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அந்த காம்பினேஷன்லாம் பார்த்தா உங்களுடைய அங்கிருந்து 9ஆம் இடம் இயங்க போகிறது. நல்லா இருக்குங்க, ஒன்றும் பெருசா மோசம்னு சொல்ற மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல, சூப்பரா இருக்கு. அறிவால் மேலோங்க போகிறீர்கள். எல்லாருக்கும் உங்களுடைய ஐடென்டிட்டியை காட்ட போறீங்க. எனக்கான அடையாளம் இதுதான் அப்படின்ற மாதிரி உங்களை நோக்கி நீங்கள் ஓட போயிருந்த பயங்கரமான ஒரு வில் பவர் கிரியேட் ஆக போகுது. அதன் மூலமாக சாதனைகளை செய்து முடிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு. இந்த என்ன சொல்லுவாங்க, கஷ்டத்துலயும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு நடக்குங்க. ரொம்ப டஃப் தான், ஆனாலும் நீங்க விடாப்படியா அதை முடிச்சு அந்த காரியத்தை சக்சஸ் பண்ணுவீங்க. அதன் மூலமாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஓகே, நீங்க படிக்கக்கூடிய ஆட்களாக இருக்கீங்களா ரொம்ப முயற்சி போட வேண்டியிருக்குங்க. 1க்கு 2 தடவை ரொம்ப அதிகமா படிக்க வேண்டியிருக்கும். நீங்க படிக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்கார குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கீங்க, ஒரு 10th அந்த பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப வீட்டில் இருக்க பேரண்ட் படிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் அல்லோலப்பட வேண்டிய அமைப்பாகத்தான் இருக்கிறது. முயற்சி அதிகமா போட்டு அதுக்கப்புறம் தான் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க ஒரு காலேஜ்லாம் படிக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறீர்கள் என்றால் ரொம்ப நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலேஜ்லாம் வரும்போது 4ஆம் இடம் வித்தியஸ்தானம், அதுல போய் ராசிநாதனே அமர்ந்திருக்கிறார். 10க்கு சூரியன் இருக்கார். உங்களுடைய திறமை எல்லாம் வெளிப்படும். உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் மேலோங்கும். ஸோ இந்த வயது ஒத்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பெருசா கவலைப்பட்டுக் கொள்வதற்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஓகே, நீங்க ஒரு 20 வயதிலிருந்து ஒரு 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகுங்க. இந்த நேரத்துல கூட கல்யாணம் ஆகும். நிறைய பேருக்கு காதல் திருமணம், நிறைய பேருக்கு 2ஆம் குழந்தை வருவதற்கான வாய்ப்பு, இல்லை ஏதோ ஒரு மருத்துவ செலவு, இல்லை தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன கருக்கலப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடப்பதற்கான சூழல் உருவாகும்.
நீங்க ஒரு 40 வயதிலிருந்து ஒரு 60 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்களை பெறக்கூடிய அமைப்புகளாம் உங்களை தேடி வரப்போகிறது. நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண போறீங்க. அரசாங்க உதவியோடு, அரசாங்க கடனோடு, இல்ல அரசாங்கத்தின் மூலமாக உங்களுடைய வீடு 4ஆம் இடமே வீடு தான். வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் லோன் அடைக்கிறது, இல்லை வீட்டுக்கு ஏதோ ஒண்ணு பண்றது, வீட்டுக்கு ஒரு டாப்அப் பண்றது, வீடு சம்பந்தப்பட்டு ஒண்ணு இயங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வயது ஒத்தவர்களுக்கு நடக்க போகிறது. 60 வயதை தாண்டிய ரேவதி நட்சத்திரக்காரங்கள் கண்டிப்பாக பிரீத்திங்ல கவனமா இருக்கணும். ஹெல்த்ல கவனமா இருக்கணும், பிரீத்திங்ல கவனமா இருக்கணும். இந்த இடத்துல கவனம், வெரிகோசஸ் சொல்லக்கூடிய காலில் வந்து சுத்திக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல கவனமா இருக்கணும். கழுத்து சுளுக்கு அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அது நீங்க எந்த வயது தராலும் கொஞ்சம் கழுத்து சுளுக்கு எட்டி பார்க்குது. அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா 2-3 தலகாணையெல்லாம் வச்சு படுங்க. ஏன்னா படுக்கை என்று சொல்லக்கூடிய இந்த 12ஆம் இடம், அந்த இடத்துல வந்து ராகு உட்கார்ந்துருக்காரு. அதனால அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம். எல்லாமே நான் காரகத்துவத்தோட தான் சொல்லுவேன். அதனால அதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். கவனமா தூங்கி கவனமா இருந்திருக்க, சுளுக்கெல்லாம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி ரொம்ப சந்தோஷம். இருந்துச்சுன்னா கொஞ்சம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். மாறாதுன்னா சொல்ல மாட்டேன். எப்படியும் கொடுத்துரும் கிரகம். ஒரு பக்கம் சுளுக்குதான், 2 பக்கம் சுளுக்குதான்றது தான் நம்ம பரிகாரம் பண்ண போறோம். ஓகே, அதனால சுளுக்கு வருதுன்றது கன்ஃபார்ம். அதனால அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். ஓகே, இந்த தடவை நிறைய பலூன்கள் பார்ப்பீர்கள். நிறைய பலூன் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த கிளி மாதிரியான பலூன், ஆப்பிள் மாதிரியான பலூன், நிறைய பலூன்கள் இதில் உங்கள் கண்ணில் படும். இல்லை நீங்களே சும்மா ஏதாவது ஒரு பலூனை ஊதுறது, பலூன் சம்மந்தப்பட்ட இமேஜஸ் பார்க்கறது, காற்று நிரப்பப்பட்டு இந்த பலூனை பார்க்கறது எல்லாம் ஒரு மாதிரியான ஒரு மகிழ்வை கொடுக்கக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு இருக்க போகிறது. நிறைய பணிசுமைகளுக்கு நடுவில் நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்றத இந்த சமிக்கைகள் மூலமாகத்தான் பிரபஞ்சம் உங்களிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதனால் நீங்க வந்து பலூன் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேராஷூட் பார்க்கறது, பலூன் பார்க்கறது, நீங்களே பலூன் ஊதுறது, திறந்தோடனே ஒரு மாதிரியான பலூன் கடைக்காரர் ரோட்ல போகும்போது பார்க்கறது, இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு கண்டிப்பாக இருக்கிறது. இந்த தடவை நீங்க என்ன வழிபாடு பண்ணலாம்? பிள்ளையார் வழிபாடு மட்டும்தான். கற்பக விநாயகரை பிடித்து கொள்ளக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக கவலைகளிலிருந்து வெளியே வந்து விடுவீர்கள். கற்பக விநாயகர் வழிபாடு, பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக இருக்கிறது. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்சா அந்த போட்டோ வாங்கி டவுன்லோட் பண்ணி வச்சு தினம் வந்து பிள்ளையாரோட மந்திரம் தெரிஞ்சா சொல்லுங்க. இல்லாட்டி ஓம் க்ளீம் கணபதியே நமோ நமக, ஓம் க்ளீம் கணபதியே நமோ நமக, ஓம் க்ளீம் கணபதியே நமோ நமகன்னு சொல்லிட்டு தினம் ஒரு சல்யூட் அடிச்சுட்டு என் கூடயே இருப்பா, தடைகள்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருப்பா, விக்னங்களை நிவர்த்தி பண்ணி கொடு விநாயகான்னு சொல்லி அவரிடம் மன்றாடி விட்டு நீங்கள் சென்றீர்களே ஆனால் நீங்கள் போகக்கூடிய காரியங்கள் அனைத்தும் விநாயகருடைய அருளால் கண்டிப்பாக 100 விழுக்காடு நன்மைகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய காரணியாக அமையும்.